அரசாங்க அதிபரின் டயரிகள் என்று பலவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் இலங்கையை ஆங்கிலேயர் ஆண்ட பொழுது ஆங்கிலேயருடைய பிரதிநிதிகளாக இருந்த அரசாங்க அதிபர்கள் இங்கே நிர்வாகிகளாக இருந்த பொழுது எழுதிய டயரிகள், அதன் பின்பு சுதந்திரம் அடைந்த பின்பு தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சேவை அதிகாரிகள் எழுதிய டைரி குறிப்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவை யாவும் அந்தந்த காலத்திலே அவர்கள் எதிர்நோக்கிய சமூக பொருளாதார விடயங்களை உள்ளடக்கிய தினக்குறிப்புகளாக இருந்திருக்கின்றன. அவற்றை அவர்கள் எவ்வாறு சீர் செய்தார்கள் என்பதை பற்றி சொல்லியது. ஆனால் இந்த நூல் சற்று வித்தியாசமாக, இதனுடைய ஆசிரியர் இந்த மண்ணுக்குரியவர். இந்த ஆசிரியருடைய சேவை காலத்துடைய பெரும்பகுதி இந்த மண்ணிலே கழிந்திருக்கிறது. அவர் சேவையாற்றிய காலம் மிக நெருக்கடியான, இந்த மாவட்டம் பெரும் துயரங்களை சந்தித்த காலமாக இருந்திருக்கிறது. அதிலே அவரும் ஆட்பட்டு கொண்டார். சற்று பிற்பகுதியிலே அவர் இதிலே இருந்து விடுபட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றியவராக காணப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையிலே தான் இந்த நூல் ஆசிரியருடைய எண்ண குமுறல்களை பேசுவதாக அரசு அதிபரின் யுத்தகால டயரியில் இருந்து விளங்குகிறது. 1982ஆம் ஆண்டு அரசு நிர்வாக சேவையிலே இணைந்து கொண்ட ஆசிரியர் குருசையா அவர்கள் இந்த மாவட்டத்திலே நானாட்டான் மாந்தை மேற்கிலே உதவி அரசாங்க அதிபராக, இந்த மாவட்டத்திலே தலைமை உதவி அரசாங்க அதிபராக, மேலதிக அரசாங்க அதிபராக 1999 பிற்பகுதி வரை கடமையாற்றியவர். 1984, 85, 86ஆம் ஆண்டுகள் எவ்வளவு நெருக்கடி மிகுந்தவை என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும், அந்த பகுதியிலே இருந்தவர்களுக்கு தெரியும். எனவே எத்தனையோ துயர சம்பவங்கள் நடந்தது. அந்த காலகட்டத்திலே உதவி அரசாங்க அதிபராக நானாட்டானையும் மாந்தை மேற்கிலையும் இருந்தவர் இந்த நூலினுடைய ஆசிரியர். அதிலே தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை, அந்த காலத்திலே நடந்த பல்வேறு படுகொலை சம்பவங்களை, அதிலே மக்களுக்கு ஏற்பட்ட இடப்பெயர்வுகள், துயரங்களை, அதிலே தான் சந்தித்த துயரங்களை பற்றி இந்த ஆசிரியர் அதிலே விளக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். 1984ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 3ஆம் பட்டியலே இடம்பெற்ற கன்னிவெடியினை தொடர்ந்து 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி உயிர்த்தராசம்பலத்திலே நடந்த கன்னிவெடி சம்பவத்தை அடுத்து நடந்த மிக பயங்கரமான படுகொலைகளும், துயரங்களும், இடப்பெயர்வுகளும், சொத்து அழிவுகளும் நாங்கள் எல்லாம் அறிந்தவைகள். அந்த காலத்திலே அவர் அந்த பகுதியிலே உதவி அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறார். இதுதான் இந்த போராட்ட வரலாற்றிலே யுத்த காலத்துடைய ஆரம்பமாக இந்த மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் மாறு தோற்றம் பெற்றது. இந்த படுகொலை சம்பவங்களை பற்றி அன்புராசா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முதல் 1984-85 ஆண்டு படுகொலைகள் சொல்வதென்ன என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல விடயங்கள் இங்கே வருகின்றன. ஆனால் அங்கே அன்புராசா தொட்ட விடயங்களுடைய பார்வை ஒரு விதமாக இருக்கிறது. இங்கே நூலாசிரியர் குருசையா அவர்கள் அந்த படுகொலைகளை, அந்த நிகழ்வுகளை சொல்லுகிற விதம் ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு அதை எவ்வாறு சந்தித்தார் என்பதை பற்றி. அதன் பின்பு அவர் 1999 இறுதிப்பகுதியிலே துரதிர்ஷ்டவசமாக கைது செய்யப்பட்டு அதன் பின்பு இந்த மாவட்டத்திலிருந்து இடமாற்றம் பெற்று கிழக்கு மாகாணம் சென்று அதன் பின்பு 2006 அரசு சேவையிலே இருந்து ஓய்வு பெற்று 2011ஆம் ஆண்டு வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குரிய பல்வேறு வெளிநாட்டு நிதி திட்டங்களிலே நெக்கோட், நெர்ப், நெக்டப் போன்ற திட்டங்களிலே பிரதி திட்ட படிப்பாளராக கடமையாற்றியிருக்கிறார்.
அப்பொழுது பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அதன் பின்பு 11ஆம் ஆண்டிலே இருந்து 24ஆம் ஆண்டு வரை ஆசிய அபிவிருத்தி வங்கியிலே ஆலோசகராக கடமையாற்றி அவர் சொல்வார், பார்த்தீங்கன்னா நான் இப்பொழுதுதான் நான் காசை கண்டிருந்தேன் என்னுடைய சிறுவை காலத்தில் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர் பட்ட துன்பங்கள் துயரங்களுடைய பலன் இறுதி காலத்திலே அவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த புத்தகம், இந்த நூல் இங்கே மன்னார் மாவட்ட மக்கள் 83 இருந்து 2009 வரை இந்த யுத்தத்தை முழுமையாக சந்தித்த ஒரு நூலாசிரியருடைய எண்ணப்பதிவாக, அவர் எண்ணப்பதிவு என்ற விட அவருடைய அனுபவங்களை அனுபவப்பதிவாக அமைவதோடு இந்த நூல் நிச்சயமாக இந்த மக்களுடைய துயர வரலாற்று, இந்த மக்களுக்காக சேவையாற்றிய ஒரு சேவையாளனுடைய அர்ப்பணிமிக்க சேவை வழங்குகிற பொழுது அவர் எதிர்நோக்கிய துயரங்களை சொல்வதாக அமையும். இந்த வரலாறு தற்போதைய தலைமுறைக்கு, எதிர்கால சந்தையினருக்கும் நம்முடைய கடந்த கால துயரங்களை கொண்டு செல்லுகிற வரலாற்று ஆவணமாக அமையும் என்று கூறி என்னுடைய அறிவு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.